Hey everyone, welcome back to my channel My Living Edge FX and நான் தான் உங்கள் கார்த்திக் ஆறுமுகம் and நம்ம இப்போ வந்து ஒரு ஜேர்னியில் இருக்கோம். that is we are going to learn forex from the basics to consistent trader. okay, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து we saw about why you should choose forex over stocks and cryptos and அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது because there are a lot of different trading platforms or different trading tools இருக்குது பட் அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் and before learning a particular skill ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றின ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக கற்றுக்கலாம். அதுதான் வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட் அண்ட் நம்மளோட மெயின் ஃபோக்கஸே அதுதான். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வில் பி சீயிங் அபவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் what do you say பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ். ஸோ ஒரு ஃபாரெக்ஸ்னு ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை அந்த ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ அது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் மூவ் டு த ஸ்லைட். ஓகே, ஸோ ஃபேஸ் ஒன் இஸ் ஃபாரெக்ஸோட பேசிக்ஸ். ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வில் பி சீயிங் அபவுட் பிப்ஸ். what is pip, lot size-na enna, leverage-na enna, orders-na enna, spreads-na enna, session and margin explained. Okay, so the simplified version of vandu nama idha patti paapom. Okay, because to get into forex or to get into trading, so நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கில்லோட terminologies that இண்டஸ்ட்ரியில் அவங்க என்ன terminologies யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு லாங்குவேஜ் அப்போ நம்ம ஏபிசிடி கற்றுக்கணும், ஆல்ஃபாபெட் கற்றுக்கணும்னா ஏபிசிடி கற்றுக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஃபாரெக்ஸ்னால் என்ன, அதை பற்றின என்னென்ன ஒரு டெர்மினாலஜிஸ் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஐடியா கிடச்சிடும். ஓகே, ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போதோ இல்லை நீங்கள் வந்து மற்ற வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு கோர்ஸோ இல்லை நீங்கள் எங்கேயா போய் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ பிகாஸ் ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் வில் கோ ஃபார் த பேசிக்ஸ் பட் வெளியே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நான் வெளியே கற்றுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்னா என்ன, வாட் இஸ் அ பிப். ஓகே, ஒரு பிப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன மூமெண்ட், ஒரு பர்டிகுலர் ஒரு கரன்சியோ இல்லாட்டி ஒரு கமோடிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன மூமெண்ட், ப்ரைஸோட மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைஸோட மூமெண்ட்டை என்ன லெவலில் அது வந்து மூவ் ஆகுது அதை பொறுத்து தான் வந்து லைக் த வேல்யூ ஆஃப் த பர்டிகுலர் கரன்சி ஆர் த பர்டிகுலர் கமோடிட்டி இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கணும். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம். ஓகே, நம்ம ஒரு ரோட்டில் அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகிறோம் இல்லையா, தட்ஸ் கால் பிப். ஸோ ஆஸ் வி மூவ் க்ளோசர் நம்மளோட டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம மைல்ஸ்டோன் நம்ம ரீச் பண்ண போகிறோம், தட் இஸ் கால் பிப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ யூரோ யூஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு இது கரன்சி பேர் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா இப்போ மூவ்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ 1.1050 இருக்குது. அது வந்து 1.1051 ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அது வந்து இட்ஸ் அ ஜேர்னி. ஓகே, அந்த கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ வி சி த ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ ஒரு இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பிப் இருக்குது, பிப்பெட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ பிப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெர் வில் பி there's a difference. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒன்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வர்றது வந்து திஸ் இஸ் கால் த what do you say the pip values. ஓகே, ஸோ இதில் வந்து 1, 2 and 3 and 4th பொசிஷன் இருக்கு இல்லையா. இப்போ வந்து யூரோ யூஎஸ்டியில் வந்து there are 4 points. ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா the movement, ஸோ இப்போ 1.1051 இப்போ 0 தாண்டி 1% ஒரு பிப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் கிவ்ஸ் அ வேல்யூ. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப் வந்து ஒரு மெயின் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு லீப் எடுக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டெப்பு, இப்போ ஒரு சில பேர் வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது வந்து ஒரு ஸ்டெப்பு இன்னொரு ஸ்டெப்பு அப்படின்னு தான் எடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி செகண்ட் ஸ்டெப்பில் வந்து அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் த வே தே மூவ். ஓகே, அதே மாதிரி தான் கரன்சி பேர்ஸும் மூவ் ஆகும். ஒரு சில கரன்சி இருக்குது விச் இஸ் ஹை வாலடைல் அண்ட் ஹை ரிவார்ட்ஸ் கொடுக்குற கரன்சிஸ் இருக்குது. ஸோ வில் சி அபவுட் த கரன்சிஸ் லேட்டர்.
பட் பிப்னா என்னென்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம். இப்போ பிப்பெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து நடந்து போகுது. இப்போ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டைனி மூமெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.0001 இந்த 4 டெசிமலுக்கு அப்புறம் there are 4 numbers. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அ யூனிவர்சலாக அவங்க ஃபாலோ பண்ணுறது. இப்போ இதே வந்து பிப்பெட் அப்படின்னு பண்ணி இந்த பர்டிகுலர் 5th பொசிஷனில் இருக்குது இல்லையா, அந்த 1 தட் இஸ் கால் தட் 1/10 ஆஃப் த பிப். ஓகே, ஸோ இது வந்து இப்போ 1ல் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 9க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த சேஞ்சஸ் வரும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1.10500 இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து 1.10001 இருக்குது. ஓகே, இப்போ இந்த 0 வந்து சேஞ்ச் ஆகணும், இந்த பிப் வேல்யூ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா திஸ் ஹேஸ் டு கம்ப்ளீட் 1 2 3 4 5 6 7 8 9 க்ராஸ் பண்ணும்போது இங்கே வந்து இந்த 1 வரும். திஸ் will become 0. ஓகே, these tiny movements will give small price increase. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிப்பும் பிப்பெட். ஸோ பிப்னு வந்து பார்க்கும்போது வந்து these are some footsteps that you follow and pipettes are small footsteps that we follow. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் நீங்கள் இப்போ பிப் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இப்போ ஒரு பிப் நம்ம எடுத்துகிட்டோம்னா இப்போ ஒரு ஃபுட் சேனல் நம்ம வந்து போகிறோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து இப்போது ஒரு பீச் நடந்து அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து நடப்போம். ஓகே, ஸோ ஒரு தட் இஸ் ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம இன்னொரு லார்ஜர் ஸ்டெப் எடுத்து நம்ம நடப்போம் இல்லையா. ஸோ ஆஸ் வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட் இன் த பீச் சேண்ட். ஓகே, இப்போ இதே வந்து பிப்பெட்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் சே அ கிட் இஸ் பிளேயிங், அவங்க சின்ன சின்னதாக நடந்து போவாங்க. ஆர் லைக் யூ டேக் பீப்புள் வாக்கிங் இன் த ரேம்ப் வாக். Okay, so they will be having a small steps and they are moving forward. Okay, so you walk in toes ன்னு கூட சொல்லலாம். ஓகே, நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ லைக் why does this matter for beginners அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ராஃபிட்டோட கேல்குலேஷன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஆர் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் இன் பிப். ஓகே, ஸோ எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பிப்பெட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நான் பிப்பெட்டை பற்றி நீங்கள் எதுக்கு ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படி எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிப் அண்ட் பிப்பெட்ஸ். ஓகே, பிகாஸ் வி ஆர் லேர்னிங் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பிப்பெட்ஸ் மூலியமாக லைக் இட் வில் கிவ் யூ மோர் அக்யூரேட் ஸ்ப்ரெட் அண்ட் என்ட்ரி. ஸோ பட் இது வந்து நம்ம சின்ன சின்ன டைம் லைக் ஃப்ரீக்வன்சியில் நம்ம இது பார்க்கணும். தட் இஸ் இப்போ 5 minute டைம் ஃப்ரேம் ஆர் 1 minute டைம் ஃப்ரேம். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாக்ட் ப்ரிசிஷனோடு நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, பட் இது எல்லா டைமும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆன்லி ஃபார் த என்ட்ரி. ஓகே, ஸோ அந்த என்ட்ரிக்காக மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது தவிர நம்ம வேறு எதுக்கும் அவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் வி நீட் லார்ஜர் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஓகே, சின்ன சின்ன மூமெண்ட்டில் வந்து நமக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ பட் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போகுது, தட் இஸ் ஒரு லார்ஜர் ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னா வில் கெட் மோர் பெனிஃபிட் அண்ட் மோர் ப்ராஃபிட் கம்பேர்ட் டு ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போது சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஓகே, நம்ம வந்து லெட்ஸ் see it in a chart. Okay, so this is a platform where people all across the globe they use this particular platform for trading. Okay, so traders எல்லாமே majority வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. It's not only for Indian market or forex market, it's for every trading platforms. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் இதில் வந்து நம்ம சார்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஓகே, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்குது. தட் இஸ் இட்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது அண்ட் இட்ஸ் ஆல்சோ இன்டு லைக் பெய்ட் வெர்ஷன். ஸோ பெய்ட் வெர்ஷன் இப்போ ப்ரோ அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரேடர்ஸாக இருக்காங்க ஆர் இன்டர்மீடியட் ட்ரேடராக இருக்காங்க அப்படின்னா they'll be going for the trade that is the paid version. Okay, so as a beginner நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லாகின் வித் யுவர் ஜிமெயில் ஐடி. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் மை அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் up to you, like whether you want to make a purchase, you can make a purchase because நம்ம ஃப்ரீலே வந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். Then I'll show you how to go with the paid version.
Okay, see, I'm not promoting any platform here, but this is a default what you say trading mapping chart that people use it. Okay, in the platform. Like forex, cryptos, any platform you choose or anything that you choose will be coming under this platform. Okay, ஸோ இதில் வந்து நான் இங்கே நம்ம சர்ச் பண்ணுறோம்ல, இங்கே வந்து நம்ம சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யூரோ யூஎஸ்டி. ஓகே, இப்போ யூரோ யூஎஸ்டி அப்படின்னா யூரோப்பியன் லைக் பவுண்ட் அண்ட் USD. Okay, so United States dollar. Okay, இப்போ நம்ம launch chartல click பண்ணோம்னா அந்த okay, let me remove all the indicators. Okay, so நம்ம இந்த indicators remove பண்ணிக்கலாம். Okay, now this is how the chart looks. Okay, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் இங்கே உங்கள் லெஃப்ட் ரைட் சைடில் காமிக்கலையா, இந்த ரெட்டில் இருக்குது வந்து திஸ் இஸ் த ஆஸ்க் ப்ரைஸ் ஆர் பீப்புள் ஆர் பிட்டிங் ஆன் இட். ஓகே, ஸோ இந்த மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா திஸ் வில் ஷோ த கேண்டில். ஓகே, ஸோ கேண்டில்ஸை பற்றின இது வந்து நம்ம வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ கேண்டில்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம், பட் திஸ் இஸ் ஜஸ்ட் டு ஷோ ஹவு த பிப் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.6038 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, தான் திஸ் இஸ் அ pip value. As soon as this 8 becomes 9 and crosses 9 10 ஆகும்போது அப்படின்னா இங்கே 4 அப்படின்னு வந்து மூவ் ஆயிரும். ஓகே, ஸோ ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னா பீப்புள் ஆர் ரெடி டு செல் at that particular location. அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்டில் வந்து பீப்புள் ஆர் ரெடி டு செல். bid அப்படின்னா when price comes to this particular range people are ready to buy. Okay, so this is a free version, so உங்களுக்கு வந்து அது ads எல்லாம் காமிக்கிறோம். Okay, so now next is gold. This is gold. Okay, so gold ஓட இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். Okay, now here there's a difference because when it comes to commodity this is the actual price in US dollars and that is the last 3 digit are the pip values. Okay, இதே மாதிரி இப்போ US like USD and JPY which is Japanese yen பார்த்தீங்க அப்படின்னா there will be 3 numbers after the decimal. Okay, so இது வந்து so according to the different currencies and according to different time what do you say the commodities, so price will vary, the pip value will changes. Okay, so next நம்ம வந்து will see about the pip movement. Okay, so இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா so we spoke about what pip ஓட வேல்யூ அப்படின்னா Pipette ஓட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0.05லேருந்து இங்கே போகணும் 0.04க்கு மூவ் ஆகணும். ஃப்ரம் 0.3லேருந்து 0.4க்கு மூவ் ஆகணும். there is 1 Pipette ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 Pipette. ஸோ ஒரு ஃபுல் பிப் மூவ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா இந்த 0 முடிஞ்சு தட் இஸ் இந்த 1 எல்லாமே முடிஞ்சு தட் இஸ் as soon as this changes right, இப்போ 0லேருந்து 1க்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தட் இஸ் 1 pip value. Okay, so most of the trading platforms, the modern trading platforms வந்து இப்போ 5 decimals தான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறாங்க in different currencies. Okay, the last digit எப்பயுமே வந்து is known as Pipette. Okay, ஸோ ஒரு சிம்பிள் ட்ரூத் ஒரு சிம்பிளாக நம்ம வந்து இதை இப்போது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் டெசிஷன்ஸ் ஓகே ஒரு உங்களோட ப்ராஃபிட் டார்கெட்ஸ் வந்து எப்பயுமே பிப்ஸில் தான் இருக்கணும். ஓகே, உங்கள் ஸ்டாப் லாஸும் சரி உங்களோட ட்ரேடிங் நீங்கள் எதாவது இப்போ ஒரு கரன்சி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எப்பயுமே பிப் லெவலில் தான் நம்ம பார்க்கணும். பிப்பெட் லெவலில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் பி யூஸிங் இட் ஃபார் த என்ட்ரிஸ். ஓகே, ஒரு கரன்சி நம்ம வாங்க போகிறோம், ஒரு கரன்சியை நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த என்ட்ரி லெவலுக்குள்ளே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம் இல்லையா, தட் இஸ் கால் what you say Pipette. Okay, so this gives you more accurate what you say precision to start your trading. Okay, in that particular okay, so இது நம்ம இன்னும் இதாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ as soon as if you see this particular road right, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோட்லேயும் இப்போ ஹைவேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகே, ஸோ how long or how closer you are getting to your destination. So you can just have this as a what you say a notification. Okay, so this is what we spoke about pip. Okay, so next one நம்ம என்ன பார்க்க போறோம்னா lot size. Okay, lot size are nothing but what is the value or what is the quantity of what you say the currency value you are going to buy. நீங்கள் என்ன குவான்டிட்டியில் வாங்க போகிறீங்க.
இப்போ எப்பயுமே வந்து நம்ம சின்ன ஆஸ் அ பிகினர் நம்ம எப்பயுமே சின்ன சின்ன லாட் சைஸில் தான் போகணும். பிகாஸ் this this is what will give you particular what you say this will only give you like the particular what you say சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து அதிகமான லாட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா then you have to go with the higher investments. ஓகே, ஸோ நம்ம எப்பயுமே சின்ன சின்ன இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ ஒன் லாட் இப்போ நீங்கள் இந்த சைஸ் பேக் சைஸ் இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேக்கு போதும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக், தட் இஸ் ஒரு மீடியம் சைஸ் பேக் ஆகும். இதே வந்து நீங்கள் ஒரு பல்காக சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சே மந்த்லி க்ராசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேக் பார்த்தாலும் 2-3 பேக் தேவைப்படும். ஓகே, ஸோ இதை ஒரு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சின்ன ஒரு 2-3 ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் தூக்கிட்டு வரணும் அப்படின்னா சின்ன பேக், தட் இஸ் இப்போது அதிலே ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருப்பாங்களே. இப்போ சின்ன பேக் அப்படின்னா ₹6, மீடியம் சைஸ் பேக்னா ₹10, பெரிய பேக்னா ₹15. ஸோ அக்கார்டிங் டு தட் பேக் சைஸஸ் தே ஹாவ் திஸ் பர்டிகுலர் வேல்யூ. ஓகே, ஸோ இதில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே ஆஸ் அ பிகினர் or as someone who's new to trading, so always go with the smaller lots. And நம்ம பேசணும் இல்லையா, that is we can start trading even with $30 or $20, $10. நம்ம இந்த பற்றி சின்ன அமௌண்ட்லேயே நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ as we develop or நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணி as we accumulate the money, ஓகே, அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ரேட் பண்ணிக்கலாம், லாட் சைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நாட் இன் த பிகினிங், ஆஸ் யூ க்ரோ. ஓகே, ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் வந்து யூ ஹேவ் டு கோ வித் அ பிகர் சைஸ். அதர்வைஸ் ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் வித் 0.01, 0.02. நவ் திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் பேஸ்ட் ஆன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் $10 போடுறீங்க அப்படின்னா 0.01. இதே வந்து $50 ஆயிடுச்சு அப்படின்னா 0.02ல் நீங்கள் போடலாம். இதே $100 ஆயிடுச்சு அப்படின்னா 0.02. $150 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அதை வந்து 0.03 வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ த மோர் லார்ஜர் தட் யூ ஹேவ், ஓகே, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ பிகர் லாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிகர் ப்ராஃபிட்ஸ், பட் there is also bigger loss. ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் சின்ன பேக் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன லாஸ் தான் இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ப்ராஃபிட்டோட மார்ஜினும் சின்னதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெவரேஜ். ஓகே, இப்போ லெவரேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெவரேஜ் இஸ் நத்திங் பட் வாட் யூ சே ஒரு அடிஷ்னல் உங்களுக்கு ஒரு புஷ். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி தான். ஓகே, இப்போது இது ஒரு ஸ்டோரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த பெரிய கல்லை வந்து உங்கள் தள்ள சொன்னவங்க தள்ள முடியுமா? தள்ள முடியாது இல்லையா? ஸோ அதை தள்ளுறதுக்கு வந்து யூ வில் பி யூஸிங் சம்திங். ஓகே, ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கோ இல்லாட்டி ஒரு பெரிய ராடோ அதை எடுத்து நீங்கள் வந்து புஷ் பண்ணுவீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காரை புஷ் பண்ணுறோம். ஓகே, காரை புஷ் பண்ணும்போது அது தள்ளும்போது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலி நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆஸ் த மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வீலோட மூமெண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. தட் இஸ் டு புஷ் இட் மச் மோர் ஃபாஸ்டர். ஓகே, அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கல்லை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் ஸ்லாபோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரு ராடோ வச்சு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்மாலர் கேபிட்டல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிகர் கண்ட்ரோல், தட் இஸ் நல்ல ஒரு கண்ட்ரோலும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனும் கிடைக்கும். பட் இதே வந்து நீங்கள் லெவரேஜ் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் யோர் வித் யோர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பிகாஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் இது பண்ண முடியும். இப்போ சீசா மாதிரி தான். இப்போ சீசாவில் வந்து ஒரு பக்கம் மேலே போகுது அப்படின்னா இன்னொரு பக்கம் கீழே போகும். ஓகே, ஸோ நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி லூசிங் த பொசிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பை என்ன செல். ஓகே,
இப்போது பை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகலான்னு இருக்கீங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ மேலே போகுது. இப்போ ஒரு கூகுள் மேப்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் போகணுமா இல்லை ஸ்ட்ரெயிட்டில் போகணுமா, நீங்கள் யூட்டர்ன் எடுக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு டைரெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டைரெக்ஷனை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். சும்மா ஒரு ட்ரிப்பு நம்ம போகிற மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு சார்ட் பார்க்குறீங்க. இப்போ அந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ டவுன் சைடு எப்பயுமே வந்து நம்ம எப்பயுமே 1 hour டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் டவுனில் போகுது அப்படின்னா அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து செல் ஆர்டர்ஸ் தான் அதிகமாக பார்க்கணும். ஸோ அதிகமாக செல் பண்ண பார்க்கணும். இப்போ மார்க்கெட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்பில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ மேலே இப்போ இங்கே மூவ்மெண்ட்டு அப்பில் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்பயுமே அப் சைடு மூமெண்ட்ஸ் பார்க்கணும். ஓகே, I'll just remove this. I'll tell about indicators. Okay, there are some indicators that I've created. So நான் சில indicators create பண்ணியிருக்கேன். So I'll tell about it. Okay, so இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே மேலே வந்துச்சு, அப்படியே கீழே அப்படியே மேலே 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 கிராஜுவலாக அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் அப் சைட் மூவ்மெண்ட். ஓகே, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் மூவ்மெண்ட். இப்போ இதிலே வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஓகே, ஸோ லெட்ஸ் ஜூம் அவுட் லிட்டில் பிட். ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ கொஞ்சம் அப்பில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ திஸ் ஆல் மை ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் என்னோட சார்ட்டிங் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் எவ்ரிதிங். ஓகே, நவ் இட் இஸ் கிளியர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே டவுன் மூவ் ஆக ஆரம்பிச்சிரு. ஓகே, திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் ட்ரெண்ட். ஓகே, இங்கே எப்படி மூவ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளால் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து பெரிய டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ செல் ஆர்டர்ஸ் வந்து எப்போ அப்படின்னா when the market is going downwards it is sell orders, when the market is moving upwards it's a buy order. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து இங்கே வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மேலே போகுது அப்படின்னு பார்க்குறோம் பிகாஸ் த மார்க்கெட் ஸ்டார்ட் மூவிங் ஹியர். அப்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து பை பண்ணிடுவாங்க. ஓகே, பை பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டப்புன்னு கீழே இறங்கிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் யூ லூஸ் த மணி. ஓகே, நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்கல அப்படின்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் $5 or $10 போட்டு நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணுறீங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் $1 or $2 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் இறங்கின உடனே உங்களோட ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா பை டைம் யூ ரீச் இயர் இங்கே வரங்குள்ள உங்களோட என்டையர் what do you say உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் the money that you invested will go. Okay, so you have to be very careful in putting stop loss. Okay, so take profit அப்படின்னா இப்போது இந்த இடத்துல தான் this is very very important. Okay, market வந்து is always there to punish you. ஓகே, ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் எப்பயுமே கரெக்ட் தான். நம்ம வந்து மார்க்கெட் தப்பு, நான் கரெக்டாக தான் ட்ரேட் போட்டேன், மார்க்கெட் வந்து தப்பாக மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ we have to analyze the market அண்ட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம தப்பான பொசிஷனில் ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ளேம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம சப்போஸ் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டேக் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்கணும், செகண்ட் பாயிண்ட் இங்கே. ஓகே, இது நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், ஹவு வில் ஐ ஃபைண்ட் அவுட் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் இங்கே பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட் இது பெரிய கேண்டலுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டேக் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் இதோட இந்த கேண்டலோட ஹாஃப்க்கு மேலே வந்து நம்ம செகண்ட் டேக் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா as soon as இந்த ப்ரைஸ் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே மார்க்கெட் வந்து உங்கள் ஆர்டர் வந்து இங்கே டேக் ப்ராஃபிட்டோட க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே மார்க்கெட் மூவ் ஆகும்போது அப்படியே கொஞ்சமாக அவங்களோட டேக் ப்ராஃபிட்டை வந்து அவங்க எடுத்துகிட்ருப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஓகே இங்கே தான். ஓகே, ஸோ நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறோம் அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் டேக் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வச்சு தான், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ as soon as this இந்த பெரிய கேண்டலுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டு இங்கே தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் பிகாஸ் ஈக்குவலாக வரணும். ஸோ as soon as it hits here it goes down அண்ட் இந்த பர்டிகுலர் கேண்டலுக்கு கீழே போகலை. ஸோ இப்போ இங்கே வந்து திஸ் இஸ் கால் சப்போர்ட். ஓகே, ஸோ இதுக்கு மேலே இங்கே போகுது அப்படின்னா
ஸோ இது வந்த உடனே உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரேட் வந்து ஸ்டாப் ஆயிரும் பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் யர் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஜெலஸாக இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம எவ்வளோ ஜெலஸ் ஆகிறோம். ஓகே, ஸோ இங்கே தான் நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் நம்மளோட கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும். ஸோ நம்ம சப்போஸ் இந்த இடத்துல நம்ம கொடுக்கல டேக் ப்ராஃபிட்னா உடனே நம்ம இங்கே என்னென்ன ப்ராஃபிட் பண்ணமோ எல்லாமே இங்கே லூஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஒரு சின்ன மூமெண்ட் வந்தாலும் ஆல்வேஸ் டேக் அவுட் வித் யோர் டேக் அவே யோர் ப்ராஃபிட். ஓகே, பிகாஸ் வி ஆர் இன்வெஸ்டிங். நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ 1% or 2% ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அது போதும். ஓகே, ஸோ அது ஒன்ஸ் அது நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம விட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ லைக் டேக் ப்ராஃபிட் பார்த்தாச்சு. ஸோ இப்போது வந்து இதோட எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் இப்போது டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் வித்தவுட் பிரேக்ஸ் வித் நோ டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ ஸ்ப்ரெட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ஒரு பர்டிகுலர் மார்ஜின். ஓகே, இப்போது நீங்கள் ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் தட் இஸ் பை ப்ரைஸ்க்கும் இப்போ ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. தட் இஸ் இது நம்ம வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஸ்க் ப்ரைஸ் அண்ட் செல் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நடுவில் இங்கே வரும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்னென்ன பிப்ஸ் லெவல் இருக்கோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சோட ப்ராஃபிட். ஸோ அதை வச்சு தான் அவங்க காசு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வில் see this about when we go into this particular டாபிக். ஓகே, அந்த டாப்பிக்குள்ளே போகும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ லோவர் ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னா சீப்பர் ட்ரேட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு ரொம்ப சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருக்கும். இதே வந்து உங்கள் ஹையர் எடுக்கிறீங்க ஒரு லாட் சைஸ் அப்போ வந்து உங்களுக்கு இது அதிகமாக இருக்கும். தட் இஸ் ஹையர் ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னா ஸோ விச் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ எப்பயுமே லோ ஸ்ப்ரெட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சஸை பார்க்கணும் அண்ட் அதுதான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிஷியல். ஓகே, இப்போ வந்து இதோட எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க. ஓகே, அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து நீங்கள் பில் பே பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து சர்வீஸ் சார்ஜு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இது சிஎஸ்டி, எஸ்எஸ்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் உங்களுக்கு பிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து அவங்களோட சார்ஜஸ். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் பே பண்ணணும். பட் அந்த சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக அவங்க வாங்குறாங்க இல்லையா? இப்போது ஒரு 10 ஐநாக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐநாக்ஸில் வந்து நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்குறீங்க, ஒரு 500 ml பாட்டில், ஒரு 400 ml பாட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்கான காஸ்ட் வந்து இட்ஸ் அரௌண்ட் 60 rupees. பட் இதே நம்ம வெளியே வாங்குகிறோம் அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் 20 rupees or 10 rupees. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஃபிட் மார்ஜினில் தான் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க இல்லையா? தட் இஸ் வாட் இஸ் ஹவு தே மேக் மனி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் இதுதான். ஓகே, ஸோ ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் ஆல்வேஸ் பே அட்டென்ஷன் டு ஸ்ப்ரெட் காஸ்ட். ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து ஸ்ப்ரெட் காஸ்ட் என்னென்னு பார்க்கணும். ஓகே, வில் see about all that. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பட் இப்போ ஜஸ்ட் டெர்மினாலஜி தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஷன்ஸ். ஓகே, செஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன டைம் ஜோன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ எதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ செஷன்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபிங் மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா there are different types of sessions. Okay, the first session is Asian session, the second is London session. So first Asian market open ஆகும், அதுக்கப்புறம் London market open ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகும் and then comes the London closing. Okay, there are different types of sessions. Okay, ஸோ இந்த செஷன்ஸில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுதான் வந்து ரொம்ப இது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம சப்போஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட் டைம் அப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் கால் இந்தியன் செஷன், தட் இஸ் கால் ஏஷியன் செஷன். ஓகே, இப்போது இதில் வந்து டோக்கியோ, அதுக்கப்புறம் ஜப்பான், இது எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ளே வரும். ஆஸ்திரேலியா, இது எல்லாமே ஏஷியன் செஷனுக்குள்ளே வரும்.
ஓகே. ஸோ லண்டன் செஷன் இப்போ லண்டன் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்? ஓகே. ஸோ இப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து இட்ஸ் அபவுட் வென் இஸ் த பேங்கிங் டைமிங். ஓகே. ஸோ பேங்க்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும், ஆர் வாட் யூ சே த ஃபினான்ஷியல் செக்டர் எப்போ ஓப்பன் ஆகும், அதுதான் வந்து இட்ஸ் கால் செஷன். ஓகே. ஸோ மார்க்கெட் எப்போ இருக்குது? ஸோ இங்கே இப்போ ஏஷியன் செஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குவைட் மார்னிங் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் மார்னிங் 6 o'clock எடுத்துக்கோங்க. 6 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 3:30 ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. பிகாஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸும் அது வரைக்கும் ஓப்பன் ரன்னிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் லண்டன் செஷன் வந்து 12:30 எக்ஸாக்ட்லி ஐஎஸ்டி இந்தியன் டைமிங்கில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா as soon as the market wakes, right? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். பிகாஸ் அப்போ வந்து லண்டன் ஆர் யூரோப்பியன் கரன்சிஸ் வந்து அப்பில் போகும். ஓகே. அந்த மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் ஏஷியன் செஷன் வந்து லோவர் வாலிட்டி அண்ட் லெஸ் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏஷியன் செஷன் அப்படின்னா, they'll be using it for what you say understanding the market, எப்படி எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான். ஓகே. ஸோ நியூயார்க் செஷன் இதுதான் வந்து பீக். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட்லி இன்டு லைக் what do you say அப்போ தான் அந்த யூஎஸ்டி எல்லாமே வந்து அப்பில் பிகாஸ் த யூஎஸ் மார்க்கெட் இஸ் ஓப்பன். ஓகே. ஸோ இப்போ தான் நீங்கள் மேஜர் நியூஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும், மேஜர் மூவ்மெண்ட்ஸ் நடக்கும் அண்ட் திஸ் ஹை வால்யூம். ஓகே. ஹை வால்யூம் இருக்கும், இங்கே நிறைய ட்ரேடிங் நடக்கும். நெக்ஸ்ட் இஸ் லண்டன் அண்ட் நியூயார்க். திஸ் இஸ் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் மூவ்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. அண்ட் நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே பார்க்கலாம். ஓகே. உங்கள் அதிகமான ப்ராஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்று நியூயார்க் அண்ட் லண்டன் க்ளோசிங். ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏஷியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸ் நம்பர் ஆஃப் மூமெண்ட் தான் இருக்கும். ஓகே. ஸோ லண்டன் அண்ட் நியூயார்க் ஓவர்லாப் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த டைமிங். ஸோ அது எப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போது லண்டன் நியூயார்க் செஷன் வந்து இல் ஸ்டார்ட் 6:30 அண்ட் இப்போது லண்டன் செஷன் வந்து 6:30 ஒரு ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ 6:30லேருந்து அதோட பேங்கிங் ஹவர்ஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அது ஒர்க் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் வந்து 2 டைம் ஃப்ரேம். ஓகே. ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேம் நம்ம எங்கே பார்க்கலாம், வேர் கேன் வி சி அப்படின்னு பார்த்தோம்னா தேர் இஸ் அ வெப்சைட் கால் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி. ஓகே. ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் காமிக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் இந்தியன். ஸோ இப்போது 8:30 லோக்கல் டைம். ஓகே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் யுவர் டைம், எந்த செஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஓகே. அண்ட் திஸ் இஸ் மச் மோர் ஹையர் அண்ட் these are some news events which are happening. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு அவுட்லைன் தான் பார்க்குறோம். ஓகே. ஸோ செஷன்ஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்புட்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ மார்ஜின். ஓகே. ஸோ மார்ஜின் அப்படி நெக்ஸ்ட் டாபிக் பிகாஸ் நான் வி ஹவ் கவர்ட் பிப்ஸ், வி ஹவ் கவர்ட் பிப்பெட் அண்ட் லாட் சைஸ் அண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின். மார்ஜின் என்னென்னா இப்போ நம்ம கரன்சியில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரன்சியை ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டு எடுத்திங்கன்னா மினிமம் மார்ஜின் வந்து உங்களுக்கு $20 இருக்கணும். ஓகே. ஸோ இதே வந்து நீங்கள் யூஎஸ்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு $2 to $3 இருந்தால் போதும். ஓகே. ஸோ அந்த மார்ஜின் லெவல் இருக்கணும். இப்போ இந்த இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹோட்டலுக்குள்ளே நம்ம போகிறோம், ஒரு ரூம் புக் பண்ணுறோம் நம்ம ஃபோனில். அவங்க வந்து ஃபஸ்ட் ஒரு டெபாசிட் அமௌண்ட் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் வென் யூ மூவிங் அவுட் யூ கேன் டூ த செக் அவுட் பண்ணும்போது நீங்கள் பில் பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெரிய டெபாசிட் அமௌண்ட் தான் வந்து நம்மளோட மார்ஜின். ஓகே. ஸோ இப்போ நம்ம மார்ஜின் க்ளோஸ். இப்போ நம்ம வந்து இப்போது இன்னொரு சின்ன ஈஸி எக்ஸாம்பிள், இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் சப்போஸ் காட் ஃபார்பிட் பட் நோ, இப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பில்லை வந்து நம்ம ஒரு 10,000 ஒரு 20,000 நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ ஆஸ் அந்த பில்லிங் கவர் ஆகும்போது தட் இஸ் நம்ம வந்து க்ளோஸாக போகிறோம் இல்லையா. ஸோ அண்ட் தட் இஸ் பிஃபோர் திஸ் 10,000 or 20,000 வந்து பர்ன் அவுட் ஆகும்போது வந்து நெக்ஸ்ட் பில் வரும். ஸோ அந்த பில்லை வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 10,000 to 15,000 rupees நீங்கள் பே பண்ணணும். பிகாஸ் the amount that you have deposited நீங்கள் பண்ண அமௌண்ட் வந்து இட்ஸ் ஆல்ரெடி கவர்டு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தட் இஸ் அகெயின் we have to deposit the money. Okay, so this is called as what you say
for what is a margin. Okay, forex rate வந்து we call this margin. ஸோ when you check out of the hotel, இப்போ நம்ம அந்த ஹோட்டல் எக்ஸாம்பிள் திருப்பி எடுத்தோம் அப்படின்னா, இப்போ செக் அவுட் பண்ணும்போது வந்து அந்த டெபாசிட் சப்போஸ் நம்மளோட அமௌண்ட் வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட்டோட கம்மி ஆயிடுச்சு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்டு, ஹோம் பில்லு, ஃபுட் பில்லு எல்லாமே போக நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து உங்கள் மார்ஜின் லெவலுக்கு மேலே போகிற அப்படின்னு, தட் இஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க, ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மார்ஜின் வில் கம் பேக் டு யுவர் அக்கௌண்ட். ஓகே, பட் உங்களுக்கு வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அதை மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ணி, தட் இஸ் கால் மார்ஜின். ஓகே, இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ டு பிரிங் இட் ஆல் டுகெதர் நம்ம பார்த்துட்டு வந்து பிப்ஸு, ஸ்மாலஸ்ட் மூமெண்ட், ஓகே தட்ஸ் கால் பிப்ஸ். ஸோ லாட் சைஸ்னு என்னென்னு பார்த்துட்டோம், மார்ஜின் என்ன பார்த்தோம், லெவரேஜ்னு பார்த்தோம், ஸ்ப்ரெட்னு பார்த்தாச்சு, செஷன் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் டெர்மினாலஜிஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கெட் இன் டு த மார்க்கெட் கான்ஃபிடென்ட்லி. ஓகே, ஸோ இன்னும் ஒரு கிளாரிட்டியாகவும் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் நீங்கள் வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் what you say topics that we have covered today. Okay, so நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வில் கோ மச் மோர் டீப்பர். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஐல் கவர் லாட் மோர் டாபிக்ஸ். ஸோ நம்ம ஃபேஸ் பண்ண இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு போகிற வந்து ஃபேஸ் 2. ஓகே, ஸோ இதில் வந்து ஐ வுட் லைக் டு கிவ் அ ஸ்மால் கோட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர், ஓகே, த கோல் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் இஸ் டு மேக் பெட்டர் பெஸ்ட் ட்ரேட்ஸ். ஓகே, மணி வந்து செகண்டரி தான். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம வந்து மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லாஸில் தான் அதிகமாக முன்னேற்படும். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம லாஸ் இல்லாமல், தட் இஸ் மினிமல் லாஸோட நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது கற்றுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, மணி இஸ் ஆல்வேஸ் அ செகண்டரி பார்ட். ஓகே, so I hope you enjoyed the video today. Okay, so you learned something today. Okay, so இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இது எப்படி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் now this is again a disclaimer. Okay, so இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்லாட்டி எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். அண்ட் ஆல்வேஸ் டூ யோர் ஓன் ரிசர்ச். நம்ம இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணமோ அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஹாவ் தி ஓஷன் இன் யூர் ஹேண்ட். ஓகே, ஸோ உங்கள் கையிலே வந்து அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அதை பற்றி நீங்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் கற்றுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களோட வாட் இஸ் ஏ மந்த்ரா டு கெட் சக்ஸஸ் இன் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். Okay, so any comments or anything that you would like to ask, or questions irukku appadina, please feel free to put in the comment box and I'll be very happy to answer your questions. And உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது நான் நிறைய சில விஷயங்கள் நான் நிறைய கற்றுப்பேன். ஓகே, ஸோ அதனால் வந்து இட்ஸ் அ வின்-வின் லைக் சிச்சுவேஷன் மாதிரி தான். ஓகே, ஸோ ஆஸ் யூ வின் ஐ வின் அண்ட் ஆஸ் ஐ வின் யூ ஆல்சோ வின். ஓகே, ஸோ இது நம்மளோட லேர்னிங் இது கர்வ் தான். ஸோ ஆல்வேஸ் be ready to comment your questions and any questions. Suppose நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா please do watch my previous videos and also share these videos to your friends who are looking to start trading in forex. ஸோ அவங்களுக்கு ஃபாரெக்ஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா it will be helpful for them. ஸோ அவங்க வந்து அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று கற்றுப்பாங்க and they will also learn something. Okay, so thank you again and thank you for all your support and we'll meet you in the next video. Okay, so thank you.